ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப எளிமையாக 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன், சிக்கன் மசாலா அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு அரை ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கிய பச்சை மிளகாய் 10, நறுக்கிய வெங்காயம் 4, அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுடலாம். நறுக்கிய தக்காளி 6. குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தண்ணியே இல்லாமல் குக்கரில் ஒரு விசில் வச்சு இறக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெயாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணியே ஊற்றக்கூடாது. தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மசிகிற வரைக்கும் வதக்குவோம். கொஞ்ச நேரம் தட்டு வச்சு மூடிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை கடாயில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அனைத்து மசாலா பொடியையும் சிக்கனோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறலாம். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி கொஞ்சம் நேரம் தட்டு வச்சு மூடிடலாம். பாருங்கள், எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சிக்கனோட சேர்த்துடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். இப்போ சிக்கனை டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.